எனக்கென்று கர்த்தர் ஒரு ஆலோசனை கொடுத்தால் நலமாயிருக்குமே என்று நினைக்கும் ஆத்மாவே, இன்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுவது சங்கீதம் 33:11. கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும் அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாகவும் நிற்கும். இந்த கடைசி துண்டு அப்பத்தை சாப்பிட்டு நானும் என் பிள்ளையும் மரித்து போவோம் என்பது சாரிபாத் விதவையின் நினைவு. ஆனால் கர்த்தரோ அவளும் அவள் பிள்ளையும் அவள் மூலம் எலியாவும் பஞ்சம் முழுவதும் போஷிக்கப்பட வேண்டும் என்று நினைத்தார். அதன்படி எலியாவின் ஆலோசனை அவள் கேட்டால் பஞ்சம் முழுவதும் சுகமாய் வாழ்ந்தார்கள். உன் நினைவு அவர் நினைவு அல்ல என்று கர்த்தர் சொல்கிறார். இன்னைக்கு இப்படி இருக்கிறேனே நினைச்சு நொந்து போறீங்களா? தலைமுறை தலைமுறையா உங்களை ஆசீர்வதிக்க கர்த்தர் நினைச்சிருக்கிறார். அவர் ஆலோசனை கேட்டு நடங்க, தலைமுறைக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்று அனுபவிங்க. ஜெபிக்கலாமாங்க. தேவரீர் உம்முடைய ஆலோசனையின்படி என்னை நடத்தி தலைமுறை தலைமுறையாய் உம் ஆசீர்வாதங்களை அனுபவிக்க எனக்கு கிருபை தாரும். இயேசு மூலம் பிதாவே, ஆமென்.